வெல்கம் பேக். இனி ஒரு புது வீடியோ. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு மனசே கொஞ்சம் லேசாகவே காமாக இருக்குது. ஸோ வீடியோ வந்து காமாகவே போட்டோம். நான் இனிமேல் காமாக பேசலான்னு இந்த வீடியோ ஃபுல்லாக. ஓகே நண்பர்களே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ பார்க்குறீங்கன்னா முதல்ல வரீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க நம்ம இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக டான் வந்து சேரும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. நான் எதுவும் பெருசாக பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ எடுக்கலை. சும்மா ஒரு ப்ரீ பிளான்டாக எல்லாமே அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே நண்பர்களே, பற்றி பார்க்க போகிறோன்னா சீரியல்ஸ் முன்னாடி இருந்திருக்கும் இப்போ இருந்திருக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முன்னாடி சீரியல்ஸுக்கும் படத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். முதல்ல சீரியல் படத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்துச்சு முன்னாடி, அதோட டியூரேஷன் சொல்லவே தேவையில்ல. 2-3 வருஷம் நம்ம சீரியல் பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடி ஒரு 2-3 இல்லை 1 வருஷம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சீரியல் மூலியமாக டெலிகாஸ்ட் ஆகிறதுல ஒரு 5-6 வருஷம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து சரி ஒரு 5-6 வருஷமாக ப்ரெக்னெண்ட்டாகவே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சீரியல் போயிட்டுருக்கு. டைம் பீரியட்னு பார்த்தா ஒரு இதுக்கு நார்மலாகவே இவ்வளோதான் எடுத்துக்கணும்னு ஒரு டைம் இருக்குது. அதை தாண்டி அந்த அரை மணி நேரத்துலேயே ஒரு அரை மணி நேரம் எபிசோட்னா ஒரு 5 நிமிஷம் ஓடின மாதிரி தான் இருக்குது. அத்தனை ஸ்லோமோ அத்தனை கட்டு போட்டு பல நாள் கேப்பை ஒரு 10 நிமிஷம் 30 நிமிஷம் தான் கதைப்படி. 10 நிமிஷம் 30 நிமிஷம் தான் அவங்க டைம் பீரியடில் போயிருக்கும். அந்த மாதிரி தான் கதை இருக்குது. அதான் சீரியலுக்கும் படத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, படத்தில் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்காது. படத்தை வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நார்மலாக இருக்கிறதோட நிறைய இந்த ஒரு ஸ்டோரி ஃப்ளோ இருக்கும், கதை இருக்கும். டியூரேஷன் எப்படி வேணா இருக்கணும். ஒரே நாள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 30 நாள் 3 நேரத்தில் ஆக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சரி. எப்படி இருந்தாலும் படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சரி, நல்லா இருக்கும் பார்க்க. அது வரைக்கும் மூவிஸில் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் வளவலன்னு எடுத்துக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்லையும் வளவலன்னு இழுத்துக்கிட்டே சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. தினைக்கு வந்து ஒரு சீரியல் போட்டணும், இல்லைன்னா சீரியல் இல்லாமலாம் இருக்க முடியாது. ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகி போச்சு நண்பர்களே. அதனால் ஒரு சீரியல் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு நினைப்பு வந்து போச்சு. இப்போ கூட நான் ரீசெண்டாக தமிழ் இல்லை இங்கிலீஷில் வந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா நிறையா இருக்குது, கார்ட்டூன் சீரியல் நிறையா இருக்குது நண்பர்களே. பென்டென் மாதிரி பார்த்துட்டு இருந்தது. அது ஒரு வகையில் சீரீஸ் தான், இங்கிலீஷ் சீரியல் தான். அதுவும் பென்டென் ஒரு வகையில் சீரியல் தான். அதனால சரி நண்பர்களே, அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலம் போக போக நிறைய சீரியல் மாறி போயிடுச்சு. இப்போ என்னத்தை பார்க்கணுங்கிற ஐடியா இல்லாமல் நிறைய ஏதோ டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் எல்லாம் கொரியன் போயிட்டாங்க, ஜாப்பனீஸ் அப்படி போயிட்டாங்க. கொரியனில் அனிமே போயிட்டாங்க, ஜாப்பனீஸ் அனிமே அப்படி போயிட்டு எல்லாரும் அந்த சைடு பார்த்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டாங்க வேர்ல்டு மேப்பில். நம்ம இன்னும் வெஸ்டர்ன்லேயே லெஃப்ட்லேயே இருந்துகிட்ருக்கோம். இந்தியாவுக்கு அப்பப்போ வரோம். இந்தியாவுக்கு சில சீரியல் பார்க்கணும். முன்னாடி ஒரு இதோ சன் டிவியில் ஒரு சீரியல் ஃபேமஸ் ஆச்சு, எதிர்நீச்சல்னு ஒருத்தர் அதில் இருப்பார். அவர் வந்து ஜெயிலர் படத்தில் கூட வந்திருப்பார். நல்லா இருக்கும். அவரோட காமெடிக்காகவே சீரியல்லாம் நிறைய நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னு பார்த்தா ஒரு சீரியலையும் காணும். அதான் நண்பர்களே, எப்படி அவங்க போட்டு எப்படி போகுதுங்கிற ஒரு ஐடியாவே தெரில. ஆனால் சீரியல் நல்லா ஓடிட்டுருக்கு. இதான் நம்ம ஸ்கூல்னு நினச்சேன். ஓகே நண்பர்களே, வழக்கம் போல் வேறு எதை பற்றி பேசணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே ஜாலியாக ஒரு நார்மலான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் அது அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேருதா, இல்லை புதுசாக ஆடியன்ஸ் வரீங்களா அப்படின்னு என்னால் பார்க்க முடியும். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருக்கும். இதனால் நின்று பேசிகிட்டு இருக்கான்னு மட்டும் பார்க்காதீங்க, நிறைய வீடியோஸில் போவோம். இந்த மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சேனல். இதுக்கப்புறம் வரிசையாக என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடணும். லைஃப் ஸ்டைல் விளாகிங்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அதேமாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய புதுசாக கான்டெஸ்ட் பண்ணலாம் அப்படிலாம் ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு கான்டெஸ்ட் பண்ணால் நிறைய ஆடியன்ஸ் வேணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வீடியோஸ் நான் போட்டுட்ருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் நல்லா செட்டப் பண்ணிட்டு உங்களை வந்து இன்னும் பயங்கரமாக ஒரு வீடியோவில் பயங்கரமாக இல்லாமல் பயங்கரமாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுற வேண்டியதான். பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் செட்டப் பண்ணணும். அது செட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் நல்லா வரும். இன்னும் நல்ல குவாலிட்டியான ஆடியோ, குவாலிட்டியான வீடியோவோட உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக நண்பர்களே, இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே நண்பர்களே, ஒடிசி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. போய் மறக்காம தியேட்டரில் செக் அவுட் பண்ணுங்க. நான் ஒடிசி படம் பார்க்கல, சும்மா ஒரு ப்ரொமோஷன் சின்ன ப்ரொமோஷன். ஒடிசி படத்தை போய் பார்த்துருங்க. வரப்போகிற 3 நியூஸுக்கு எதுக்குடா ப்ரொமோஷன் கேட்கலாம். பட் ஆனால் இன்னும் நிறைய பேர் ஆடியன்ஸ் சேர்க்கணும்ல, கண்டிப்பாக பார்க்குறவங்க பார்ப்பீங்க. பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இவன் பிச்சைக்காரன் போய் திருப்பி திருப்பி இதே கேட்கறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா சேனல் முக்கியமானது. நான் எந்த வீடியோலையும் கேட்க மாட்டேன். அதனால இந்த வீடியோவில் கண்டிப்பாக கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே தெளிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிச்சுட்டேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தெளிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்த விளாக்ஸ்லாம் பண்ணலான்னு இருக்கேன். விளாக்ஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய விளாக்ஸ் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து போடுவோம். நம்ம படங்கள் நிறைய பாருங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த படம் வந்து ப்ராஜெக்ட் ஹேல் மேரின்னு ஒரு படம். ரயன் யார்? ஓகே, நம்ம கேமராவில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது. ஆனால் சீக்கிரமாக வீடியோ டக்குன்னு முடிச்சிடுறேன். நான் லாஸ்ட்டாக பார்த்த படம் வந்து ஒடிசி. மறக்காமல் அந்த படத்தை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த படம் நல்லா இருக்குது. வேறு எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரிசையாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். Until then, it's bye from VJ Bharatwaj signing off.